கார் இருக்கப்ப ஆளும் இருப்பாரு. ஹாய் துளசி, எப்படி இருக்க? நான் தான், என்ன தெரியலையா? ஹலோ ஹலோ ஹீரோ, என்னடா எப்படி இருக்க? உன்னை பார்க்கலன்னு தானே வந்தேன். சரி உட்கார். துளசி, இவன் ஞாபகம் இருக்கா? நம்ம மேரேஜ் கூட வந்தானே. ஞாபகம் இல்லைங்க. என்ன துளசி, இவன் எனக்கு கசின் பிரதர். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒண்ணாவே படிச்சோம். 2 பேரும் சொந்தம் மட்டும் இல்ல, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய், இவதான்டா என் வைஃப் துளசி. வணக்கம். வணக்கம். பேசிட்டு இருங்க, காஃபி கொண்டு வரேன். ஓகே. அப்புறம் என்னடா விசேஷம்? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஞாபகம் வந்ததா? இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க, அதான் இங்க வந்துட்டேன். வெரி குட் வெரி குட். எனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சது. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா? துளசி மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா இப்பவே கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லன்னா சாமியாரா இருக்க வேண்டியதுதான். யாருன்னு பாரு. ஹலோ, நான் பிரியங்கா. ஸ்ரீதர் கிட்ட கொஞ்சம் போன் கொடு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஸ்ரீதரை கூப்பிடு. நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். போன் என்கிட்ட கொடு. ஹலோ. ஹலோ டியர், நான் தான் பிரியங்கா. ஓ, நீயா? நல்லா இருக்கியா? இன்னைக்கு எந்த வேலையும் வெச்சுக்காதீங்க, ஜாலியா வெளிய ஓ போய். ஷூர், பை. யாருங்க போன்ல? யாரோ ஒரு மாடல் கேர்ள். மாடல் கேர்ளா? பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு அதிகாரம் பண்றா? யாருன்னு கேட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறா. சரி சரி விடு, இப்ப அதெல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லதான். அவ பேசுற விதத்தை பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உடனே கிளம்பணுமா? வர சொன்னாளா? ஐயோ, உன் கூட இதான் தொல்லை. Something is wrong. ஓகேடா, Okay. ஆபீஸ்ல போய் ஜாயின்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். ஓகே. ஓகே, ஆபீஸ்ல ஜாயின் ஆன உடனே இங்கே வந்துரு. ஓகேடா, கண்டிப்பா இங்க தான் வருவேன். Good luck. Thank you. அப்புறம் துளசி, நான் முதல்ல ஆபீஸ் போறேன், கொஞ்சம் எதுக்கு வர முடியுமா? போமா, சென்டிமெண்டா ஃபீல் பண்றான்ல. என்ன ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இல்ல? ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றியா? யூ நாட்டி. யூ பியூட்டி. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி கொடுக்கும் போது கூட நீங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. குடிக்கிற தண்ணிக்கு கூட இப்படி பேசுறீங்க? அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க வெளியில அப்படியே போய். என்ன துளசி இப்படி சொல்ற? நான் போய் வெளியே படுக்கவா? அப்படி இல்ல, காத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ. யார் அது? ஹலோ பிரதர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னடா இதெல்லாம்? கவலை மறக்கிறதுக்கு 2 ரவுண்ட் போட்டேன். உன் கவலை மறக்கதான் மகாலட்சுமி மாதிரி கொண்டாட்டி இருக்காள. பாக்குறதுக்கு எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பாங்க. சாரி, கை சும்மா இருக்க மாட்டேங்குது. பாத்ரா. ஓகே பிரதர், குட் நைட். ஐயோ. அப்புறம் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதா? மௌனம் சம்பவத்துக்கு அர்த்தம். ஸ்ரீதர் செய்யற வேலை வேணா நான் செய்யட்டுமா? இல்ல இல்ல, ஸ்ரீதரால முடியலையே, அதனாலதான் அவன் செய்யற வேலை வேணா நான் செய்யறேன்னு. துளசி, ஹாய் ராணி. ஹாய் ராஜா, வா உட்காரு. நம்ம ஆட் ஃபிலிம்காக போட்ட செட்டிங் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லதா இருக்கு. அண்ணா, நான் உனக்காக காத்திருந்து டயர்ட் ஆயிட்டேன். ஓ, ஐ அம் சாரி ராணி, லேட் ஆயிடுச்சு.
நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 2 நிமிஷமா காத்திருக்கேன் தெரியுமா? ஓ, அவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா? ரியலி ஐ அம் வெரி சாரி ராணி. ஆமா, அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு உன்னை இருந்த? நினைச்சு என்னையே மறந்துட்டேன். 2 நிமிஷத்துல ரொம்ப இழைச்சிட்டியே. அது சரி, இந்த ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? யூ நாட்டி. ஒரிஜினல் தான். அப்பா, இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணோம். வேலைய ஆரம்பிக்கலாமா? வேலைய ஆரம்பிக்க வேண்டியதான். நீ ரெடியா? நான் எப்பவுமே ரெடியா தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே. லைட் ஆஃப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். லைட்ஸ் ஆஃப். சவுண்ட். ஏய், என்ன பண்ற? கேமரா. சார் கேமரா ஒண்ணும் தெரியல சார். லைட்ஸ் ஆன். ஸ்டார்ட் கேமரா. ராஜா, அடுத்த அடுக்கும் நீ தான் கூப்பிடணும். யா, டெஃபினெட்லி. Thank you. உன்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா ஸ்ரீதர்? பிரியங்கா, உன்னை வச்சு ஒரு ஆட் பண்ண போறேன். You are my model. நிஜமாவா? Yes. Oh, thank you very much. Hi. Hi, how are you? Fine, thank you. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான். Okay, shall we start? Okay. சேகர் சார். இப்போ நாம ஒரு saree ஆட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி போட்டோ செஷன் பண்ணனும். நீங்க இந்த saree கட்டிட்டு வாங்க. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்க எதுவும் வேண்டாம். எல்லாம் ஒரு மரியாதைக்காக தான். மரியாதையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன நீங்க பிரியான்னு கூப்பிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய், போய் saree கட்டிட்டு வாடி. இது ஓவர். ஓவர் ஆயிடுச்சா? சரி, saree கட்டிட்டு வாங்க. ஓகே. ஐயோ. முடிஞ்சதா? ஆயிடுச்சுங்க. என்ன இவ்வளவு நேரம்? இது வரைக்கும் நான் சாரி கட்டினதே இல்ல. ஓ, பொம்பளைங்க saree கட்டுறதுக்குள்ள விடிஞ்சிரும். என்ன பொண்ணு நீ? saree கட்ட கூட தெரியாதா? எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்லைங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான். சரி இரு, நானே கட்டி விடுறேன். ஓஹோ, உனக்கு பாவாடை கட்ட கூட தெரியாதா? பாவாடைய தொப்புளுக்கு 2 இன்ச்சு கீழே கட்டணும். ஆ? அப்படி. இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். அப்படியே அழகு சேல மாதிரி இருக்கு. செஞ்சா உன்ன மாதிரி ஆளுங்களை தான் செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும். என்ன சொன்ன? அதான் செஞ்சா உன்ன மாதிரி பொண்ணதான் ஹீரோயினா போட்டு செய்யணும்னு சொல்றேன். டபுள் மீனிங்ல தான கிண்டல் பண்ண. ஐயோ, இனிமே நான் பேசவே மாட்டேமா. ஐயோ நாட்டி. ஷாட்டுக்கு ரெடியா? ஏ ஸ்ரீதர், வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்க மாட்டா? ஏன், யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான்டா. எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்டுல தங்குறது? டே ஃபுல், என் வீடு உன் வீடுங்கறியே, இது உன் வீடு இல்லையா? அதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் என்ன சொல்ற துளசி? பாத்தியா, இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு. தேங்க் யூ. பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம போய் பாடு. நான் தூங்க போறேன். ஓகே, குட் நைட். தாரவாத்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். துளசி கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே.
வாவ். இவள நான் ஒரு தடவை அனுபவிக்கலன்னா என் வாழ்க்கையே சாந்தி அடையாது. இவள மாதிரி நான் ஒருத்திய பார்த்ததே இல்லையே. இந்த தங்கச்சலை எனக்கே சொந்தமாக்கிக்கணும். துளசியை நான் ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல. அப்பா, இப்ப எனக்கு மூட் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். பெரிய ஜோக். என்ன கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி இருக்கா? உனக்கு மூடு இல்லையா? உலகத்துல 8வது அதிசயம். உன் மூடு எகிரி போனது எப்படி? யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரை விட நான் ஒருத்தி தான் காம பிசாசா? பின்ன எப்பன்னு நீ தான் அலைஞ்சிட்டு இருப்ப. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாதே. ஐ சே. டைம் வேஸ்டா? Yeah. டைம் என்ன தெரியுமா? உங்க வாட்ச் ஓடலையா? என்ன வெறுப்பேத்திரியா? நீ ஏன் லேட்டா வீட்டுக்கு வந்தான்னு கேட்ட. வந்தது லேட்டு. அது போதாதுன்னு டிவி வர வச்சு கூத்தடிக்கலையா? எப்பவும் நிம்மதியே இல்லாம இந்த வீட்லயே உட்கார்ந்து இருக்க சொல்றீங்களா? அப்படின்னு நான் எப்பவும் சொல்லியே. ஏதோ ஆக்ட் பிளேன்னு சொன்னேன். நான் சொல்லி கேட்காம போயிட்டேன். சரி உனக்கு டைம் பாஸ் ஆகட்டும் விட்டேன். உனக்கு குழு விட்டு போச்சு. வர வர லேட் நைட்ல வர ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வேணும்னா நீங்களும் போய் சுத்திட்டு வாங்க. நான் கேட்க மாட்டேன். That's all. உன்கிட்ட சொல்லிட்டு போனுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்கு. நீ இப்படி நடுராத்திரியில ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தா 4 பேர் என்ன பத்தி என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? நான் முதல்லயே சொல்லிட்டேன். என் சுகத்தையும் சந்தோஷத்தையும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு. யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்றதுக்காக நான் சும்மா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் வாழ மாட்டீங்க, என்னையும் வாழ விட மாட்டீங்க. நீங்க என்ன சரியா திருப்திப்படுத்தலன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா உங்க மரியாதை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியங்கா, நான் வேற முடிவு எடுப்பேன். அது உங்களோட இஷ்டம். நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியிலேயே போங்க. அவ்வளவுதான். நான் ஒன்னும் என் வழியில வர சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலையே. சரி இப்ப என்ன பண்ணுங்கற? நான் ஏன் சந்தோஷத்தை பாத்துக்கிறேன், நீங்க உங்க சந்தோஷத்தை பாத்துக்கங்க. நான் உங்களை கேட்க மாட்டேன், நீங்களே என்ன கேட்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிர வர பேசுறியா?